கவின் திருகாணி கிடைச்சிருச்சு. அப்போ கம்மலும் இங்கதான் எங்க இருக்கு யாழினி? கண்டுபிடிச்சலாம். எங்க போய் தொலைஞ்சிருக்கோம்? கிடைச்சிருச்சு. எங்க 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 எங்க? செம்ம செம்ம சூப்பர் சூப்பர். ஹே, எங்க எங்க இருக்கு? தோ இங்க பார். ஹே, இந்தா ஐயா எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? தேங்க்ஸ் கவின், தேங்க் யூ வெரி மச். கவின், போன முறை நானே போட்டதுனால தான் கீழே விழுந்துச்சு. வேற யாராவது போட்டு விட்டா கீழே விழாது. ஏன் வேற யாராவது? நான் ஏன் இருக்கேன், நானே போட்டு விடுறேன். கம்மல பார்க்க உன்ன நல்லாவே இல்ல. இப்பதான் நீ பார்க்க அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ற கவின். நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐயோ, இந்த நவீன் ஓவரா போறானே. இவன் கவின் சார் பேரை ரிப்பேர் ஆக்காம இங்க இருந்து போக மாட்டான் போல இருக்கு. ஏய், என்ன பண்ற? அங்க என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? பார்த்தேல்ல உன் புருஷனோட லட்சணத்தை பார்த்தேல்ல. இப்ப என்ன பண்ண போற? எப்பவும் போல பார்த்துட்டு சும்மா இருக்க போறியா, இல்ல இந்த அவுத்த விட்ட கால கவினுக்கு பாடம் நடத்த போறியா? இப்படிமா சும்மா இருக்க முடியும்? என் ரத்தம் கொதிக்குதுமா. எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. அவர் எப்படிமா சும்மா விட முடியும்? இதுக்கு நான் அவருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே தீர்வேன். ஐயோ, என்ன நடக்க போதோ? ஐயோ பாவம் இந்த வெண்பா, அப்பாவி பொண்ணு. அவளை போய் இந்த கவின் ஏமாத்துறானே. அதுக்கு நம்ம பொண்ணு வேற உடந்தியா இருக்கா. முருகா, ஏன்பா இந்த பொண்ணை இப்படி சோதிக்கிற? இப்படியே போச்சுன்னா இவளோட எதிர்காலம் என்ன ஆகும்னே புரியலையே. திருச்செந்தூர் முருகா, நீதான்ப்பா இவளை காப்பாத்தணும். கடவுளே, இப்படி ஒரு சிக்கலையா ஏற்படுத்தி கொடுப்ப. கௌரி அம்மா நவீன கவின் சார்ன்னு நினைச்சுக்கிட்டு கவின் சார் மேல கோவப்படுறாங்க. இந்த நவீனும் அடங்கவே மாட்டேங்கிறான். முதல்ல கவின் சார் கிட்ட சொல்லி அவனை அடக்கி வச்சே ஆகணும். ஆண்டி, சவுண்ட் வைங்க, சவுண்ட் வைங்க. வைங்க ஆண்டி. வேண்டாம், வாங்க ஆண்டி, கம். எனக்கு ஆட தெரியாது. வாங்க. என்ன விஷயம் சொல்ல என்னால முடியல. இரு. என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? நீ இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க, ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு. ஏதோ நடந்திருக்கு. சொல்லி யாழினி சொல்லு. வெற்றி ஆண்டி, வெற்றி.
நான் ஜெயிச்சிட்டேன். என்ன ஆச்சு? ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்ச மாதிரி இப்படி சந்தோஷப்படுற? அப்படி என்ன ஆச்சு? ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்சிருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆஹா, ஆனா இது தங்கத்தை விட அதிகம். உங்க தங்க மகன் கவின் மனசை நான் ஜெயிச்சிட்டேன். ஆ, என்ன சொல்ற நீ? கவின் மனசு ஜெயிச்சிட்டேன்னு எப்படி சொல்ற நீ? உங்க பையன் கவின் இன்னைக்கு எனக்கு கம்மல் போட்டு விட்டான். நான் இன்னைக்கு அவன் கையாலேயே எனக்கு ஆசையா கம்மல் போட வச்சேன் தெரியுமா? வெரி குட் யாழினி. இதோட நிறுத்திடக்கூடாது. இத வச்சு மேலும் மேலும் தொடரணும். தொடரும் ஆண்டி. உங்க பையன் கவின் வெண்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு ஏன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தொடரும். ஆ, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க, வாங்க, டான்ஸ் ஆடுங்க ஆண்டி. இதுக்குதான் அறிவு இல்ல. அத்தையும் ஏன் இவ கூட சேர்ந்து இப்படி ஆடிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? அம்மா, போதுமா தாயி, என்ன விட்டுடு. என்னால முடியாது. முடியல. ஒரே ஒரு வாட்டி ஆண்டி, please No, ஆண்டி. no, no, no. என்ன விட்டுரு ப்ளீஸ். நான் போறேன். ஆண்டி, Bye. நீயே ஆண்டி, ஆடிக்கோ. ஒரே ஒரு வாட்டி ஆண்டி. பாவம், யாழ்னிக்கு புரியாது. அந்த கம்மலை மாட்டி விட்டது என் புருஷன் கவின் சார் இல்லைன்னு. ஒருத்தர் வாழ்க்கைய கெடுத்து அவங்கள ஏமாத்த நினைச்சா அவங்களே தான் ஏமாந்து போவாங்கங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாழினி மட்டும்தான். யாழினி, நான் கூட உன் மேல இறக்கப்பட்டு நவீன பத்தின உண்மைய சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா நல்ல வேலை உன்கிட்ட நான் சொல்லல. நீ என்னையே ஏமாத்தி என் வாழ்க்கைய அழிக்க பார்த்துட்டல. உனக்கு நல்லா வேணும். கவின் சார் சொன்னது கரெக்டா தான் போச்சு. யாழினி, உன்னால என் கவின் சாரை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. என்ன, உனக்கு மட்டும் தான் டான்ஸ் ஆட தெரியுமா? எனக்கும் தெரியும். இப்ப பாரு. லலலலா, ஊ, லலலா, ஊ. ஏய், என்னாச்சு? செம்ம ஜாலி மூட்ல இருக்க போல இருக்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இல்ல சார், டிவில ஒரு நல்ல சாங் பார்த்தேனா டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு, அதான் ஆடிட்டு இருக்கேன். ஏய், தனியானா நல்லாவா இருக்கு? வா ஜோடியா ஆடலாம். சரி, வாங்க வாங்க வாங்க. இந்த கவின் என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அங்க என்னடான்னா என் பொண்ணுக்கு கம்மல் மாட்டி விடுறான். இங்க என்னடான்னா வெண்பாவோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சி, சி, சி. நம்ம ஏன் லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம்? ச்சே, இவங்கள பார்த்து இந்த வியாதி நமக்கு வந்துருச்சு. ச்சே. இரு இரு இரு. லலலலலா. ஏய், நான் உன் கூட டான்ஸ் ஆடணும்? நான் உன் மேல கோவமா இருக்கான்ல? சார், ஏன் சார் என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நான் உங்க பொண்டாட்டி தானே. என் கூட டான்ஸ் ஆனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? என்னமோ ஆகாதவங்கள பார்த்த மாதிரி முகத்தை திருப்பிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதில்ல சார். ஏ பொண்டாட்டி, நிறுத்து. என்ன சண்டை போட வந்திருக்கியா? நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் கூட டான்ஸ் ஆவர ஆடணுமா? வீணா கிட்ட வாங்கி கட்டிக்காத. போய் வேலை இருந்தா பாரு. நான் ஆபீஸ் கிளம்பணும். நான் இப்போ என்ன பேசிட்டேன்னு இப்படி எரிஞ்சு விடுறீங்க? சரி, இனிமே நான் உங்ககிட்ட பேசல. என்கிட்ட பேசாம நீங்க சந்தோஷமா இருங்க. அப்பா, ரொம்ப நிம்மதி. அம்மா தாயே, நீ இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. உனக்கு கோடி புண்ணியம்.
சார். ஏய் இப்போதானே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், எதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிற? நான் ஒன்னும் எனக்காக பேசல, உங்க நன்மைக்காக தான் ஓ, பேசுறேன். நீ ஏன் நன்மையை பத்தி நினைச்சு பாப்பியா? சரி, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, சொல்ல வந்து 2 செகண்ட்ல சொல்லு. சார், நவீன் சரியில்லை சார். சரியில்லைன்னு எந்த விதத்துல சொல்ற? ஏதோ மொட்டை தத்தா குட்டையில விழுந்தான்ற மாதிரி சொல்ற. அவன் என்ன பண்ணான்னு விளக்கமா சொன்னாதானே சரியா இல்லையான்னு தெரியும். சார், நீங்க தானே சார் 2 செகண்ட்லயே சொல்ல சொன்னீங்க, அதான் நான் அப்படி சொன்னேன். சார், நீங்க தானே சார் 2 செகண்ட்ல சொல்லுன்னு சொன்னீங்க, அதனால தான் சார் நான் அப்படி சொன்னேன். நான் வேணா விளக்கமா சொல்றேன், இப்போ டீட்டெயிலாவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ நவீன் எப்படி இருக்காரு? என்ன கேள்வி இது? நவீன் தான் இருக்கான். இல்ல, நவீன் இப்போ கவினா இருக்காரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அவர் உங்கள மாதிரி நடிச்சுக்கிட்டு யாழினி கூட ரொம்ப நெருங்கி பழகுறாரு. ரொம்ப நெருக்கமா யாழினிய நெருங்கி அவளுக்கு கம்மல் போட்டு விடுறாரு. ஏற்கனவே யாழினி உங்க மேல பைத்தியமா இருக்கா. நவீன் இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் நீங்க தானே தப்பா நினைச்சுக்கிட்டு அவ மனசுல வீணா ஆசைய வளர்த்துக்குவா. அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற மத்தவங்களும் உங்களை தானே தப்பா நினைப்பாங்க. பொண்டாட்டி, யாழினிக்கு கமல் போட்டு விடுறது ஒன்றும் தப்பு இல்லையே, அது ஒரு உதவி தானே. அதுவும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் மாமா பொண்ணு தானே, அதனால எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்ப சொல்றது உங்களுக்கு சாதாரணமா இருக்கா? இது இப்படியே வளர விட்டா வினையா வந்து நிக்கும், அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏய், சும்மா லெக்சர் அடிக்காது. இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீங்க தான் அவரை கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிட்டு இருக்கு, நான் குளிச்சு முடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட பேசுறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ம், ம். ஹாய் ப்ரோ. ஹாய் வென். ம். வாங்க நவீன், வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தி என்ன விஷயம்? உங்க ப்ரோ உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச தயங்குறாரு, நானே சொல்லிடுறேன். நவீன், நீங்க இனிமே அந்த யாழினியோட நெருங்கி பழகிறத நிறுத்தணும். யாழினி நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவ கூட பேச என்ன தப்பு? நீங்க ஏன் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? நவீன், நீங்க பேசுறது பழகிறத பத்தி எல்லாம் நான் எதுவுமே சொல்லல. எல்லாம் மீறி போகாதீங்கன்னு தான் சொல்றேன். ரொம்ப நெருக்கமா யாழினிக்கு கம்மல் போட்டு விட்டீங்களே, அது தப்பு இல்லையா? நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னா, நீங்க இப்போ கவினா இந்த வீட்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இது எல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா கவின் சார் தானே தப்பா நினைப்பாங்க. ஓ, ஆமா நவீன், யாழினியோட பேசு பழகு, ஆனா எல்லாத்தையும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கோ. ஐயோ ப்ரோ, நான் அப்படி நடந்துப்பனா? நடந்தது என்ன நான் சொல்றேன். நான் பாட்டு கெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன், யாழினி பெட் காஃபியோட வந்து என்ன எழுப்பினான். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அவன் முகத்துல முடிச்சது அப்படி ஒரு ராசி. வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த பணம் 25 லட்சம் ரூபா வீடு தேடி வந்துருச்சு. அத கூட விடுங்க நீங்க. என்னோட 25 வருஷ கனவு அம்மா மடியில படுத்து தூங்கணும்ன்றது அதுவே நடந்துருச்சு. அதான் அவ கமல் போட சொன்னதும் நான் போட்டு விட்டேன். ப்ரோ, பட் ஷீ இஸ் ரியலி லக்கி. ஓ, அப்படியா? நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ இதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ப்ரோ, அது மட்டும் இல்ல, உண்மையை சொல்லணும்னா யாழினி ரொம்ப அழகா இருக்கா. உன்னை எப்படி வெறுப்பேத்துற மாதிரி இப்போ. ஆமாண்டா நவீன், நீ சொல்றது சரிதான். அவ ராசியானவளான்னு எனக்கு தெரியல, ஆனா அழகானவன் மட்டும் எனக்கு தெரியும்.
இன்னும் சொல்ல போனா வெண்பாவோட யாழினி தான் அழகு. என்னது யாழினி என்ன விட அழகா? அதுவும் ஏன் முன்னாடி சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உங்கள எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏய் நோ 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 ஏய் நோ வயலன்ஸ். ஏய் வாடா வெண்பா. ஏய் வாடா. ஏய் வலிக்குது. அவ அழகா? என்ன விட அழகா? ஏய் வலிக்குது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். விட அழகுனா சொல்றீங்க. சாரி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இது உனக்கு தேவையா? பாத்தியாடா பொறாம. விடுங்க ப்ரோ, வெண்ண ரொம்ப விருப்பத்துறீங்க. சரிடா, எதுக்கும் யாழினி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கும். இப்ப நீ கவின் ஆயாச்சு, அத மறந்துடாத. யாழினி ரொம்ப புத்திசாலி. அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நீ கவின் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவா. சரி ப்ரோ, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் குளிக்கணுமே. யாழினிக்கு ஃபுல் அண்ட் டிஷர்ட்டா ரொம்ப பிடிக்குமாமே, உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. குட் பாய். எல்லாம் அந்த வார்ட்ரோப்ல இருக்கு. போ. தேங்க் யூ ப்ரோ. திறந்துடு சீசே. அவரை கண்டிச்சு வைங்கன்னு சொன்னா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. வர உங்க போக்கே சரியில்லை சார். பாத்துக்கலாம். வேற ஏதாவது? முக்கியமா உங்களோட டி-ஷர்ட்டை அவர்கிட்ட கொடுக்கவே கூடாது. ஓகே. இங்க பாரு, அவன் என் தம்பி. இது அவன் வீடு. அவன் ஆசைப்பட்டது போல இருக்கட்டுமே. சொந்த பந்தம் இல்லாம எந்த அன்பும் கிடைக்காம வாழ்ந்திருக்கான். இப்ப அனுபவிக்கிறான். யாழினி யாரு? அவனுக்கும் மாமன் பொண்ணு தானே. விடு, இதுக்கெல்லாம் என் டென்ஷன் ஆகுற. சார் அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த வீட்ல அவரு கவின் என்கிற நவீன். இப்படியே கண்டிக்காம அவரை விட்டீங்கன்னா நிச்சயமா உங்க பேரு தான் டேமேஜ் ஆகும். நானும் சொல்ல வேண்டியதை திரும்ப சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ப்ரோ, நான் போய் குளிச்சு ரெடியா வந்துரு. சரியா? இந்தா டவல். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பெண் தோழியை நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம், என் கைகள் கோர்த்து கொள்ள காற்றுக்கென்ன நாணம், நான் கால்கள் கொண்ட தென்றல் நடமாடும் சாலை மின்னல், நான் யாழினி, உன் கூட கொஞ்சம் பேசணும். ஆடத்தை நிறுத்துறியா? கவிதை கொஞ்சம் எங்க உன் போனு? பாக்கெட்லயா? உன் கையை மா, ஒரு கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லையா? என்னாச்சு உனக்கு? நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், அதுவும் உன் கண்ணுக்கு பொறுக்கலல்ல? ச்சே, நீ சரியே இல்லம்மா, ரொம்ப மாறிட்ட. நான் மாறல யாழினி, அப்படியே தான் இருக்கேன். ஒரு பாசமான பொறுப்பான தாயா தான் இன்னமும் இருக்கேன். அப்ப என்ன, நான் மாறி போயிட்டேன்னு சொல்றியா? ஆமா, மாறிதான் போயிட்ட. அதுல என்ன சந்தேகம்? நீ பழைய யாழினி இல்லடி. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ லண்டன்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஸ்கூல்ல உனக்கு ஒரு பர்ஸ் கீழே கிடைச்சது. அதுல பல்லாயிரக்கணக்கான பவுண்ட்ஸ் இருந்தது. நீ அந்த பணத்துக்கு ஆசைப்படாம அதை அப்படியே கொண்டு போய் உன் பிரின்சிபல் கிட்ட நேர்மையா கொடுத்தவ. அன்னைக்கு உங்க ஸ்கூல் பிரின்சிபல் என்னையும் உங்க அப்பாவையும் கூப்பிட்டு உன்னை அவ்வளோ பாராட்டி பேசினாரு. அப்படி அடுத்தவங்க பொருளுக்கே ஆசைப்படாதவ நீ.